ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறதோட வெளியில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மன ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோமா, மன மகிழ்ச்சியாக இருக்கோமா, இல்லை நம்ம வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு அப்படியே நேர்மறையாக நடக்குதா இல்லை எதிர்மறையாக நடக்குதா? எதிர்மறையாக நடக்குதுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு மனவேதனை கஷ்டம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ வள கொலலாம் இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளாக எப்படி இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிறதோட வீட்டுக்கு நம்ம வரும்பொழுது நம்ம தாயோட கருவறைக்குள்ளே இருப்போம்ல அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தாண்டி போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கூட ஃபுல்லாக குழப்பிட்டு நம்ம மைண்டை வந்து அதிலே செலுத்தணும்னா பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளிவரவே முடியாது. அதுக்கு நம்ம இருக்கிற குடியிருக்கோம்ல அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காரணம் தான். கோவிலை என்றைக்குமே சுத்தமாக வச்சுக்கணும், அதே மாதிரி நம்ம குடியிருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். அது வீடு எப்பயுமே நேர்மறையான ஆற்றல் நிரம்பியே இருக்கணும். எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கவே கூடாது. நேர்மறையான ஆற்றல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சின்னதாக ஒரே ஒரு டிப்பு தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே வீட்டில் பேசக்கூடாது. அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1 மந்த் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் நம்ம தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு பணம் அதெல்லாம் எந்த செலவுமே கிடையாது. சின்ன ஒரே ஒரு விஷயம் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பு நிறைஞ்சதாக இருக்கும். நீ என்ன தான் வீட்டில் எதெல்லாம் பேசுனீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் இருக்கும். இதை நீங்கள் ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கண்ணாடி பவுலு இல்லைன்னா கிளாஸ் என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கப் அண்ட் சாசர் கப் இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் வீட்டில் கூரை வீடு தான், ஒரே ஒரு ஹால் மட்டும் இருக்குது, சின்ன கிச்சன் இருக்கா அப்படின்னா நீங்கள் கிச்சன்லேயே ஹால்லேயே வைக்கணும். இல்லை எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குது, 2 ஹால் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கப் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையிலையும் வச்சாதான் அந்தந்த அறையில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்பு நிறைய கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கப்பாக இருக்கலாம், இல்லை பவுலாக இருக்கலாம், இல்லை டம்ளராக இருக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதனால நீங்கள் ஒயிட் கலரே மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு தான் நிரப்ப போகிறோம். உப்பு கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு வந்து ஃபுல்லாக நிரப்ப போகிறோம். நானே வீடியோ எடுக்கிறதுனால பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு சரியாக காமிக்க முடியல. இதை பாருங்கள், இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு இது ஃபுல்லாக வந்து நிரப்பி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்புன்னு நிரப்பிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இது நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா படிகார கல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும் நாட்டு மருந்து கடையில். நான் வந்து தூளாக இந்த மாதிரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா படிகார கல். இது வந்து கண் திருஷ்டிக்கு மேக்ஸிமம் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த அந்த பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் நல்லா உடச்சி கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு வந்து இந்த கிளாஸ் பவுல் வந்து நிரப்பிருக்கேன் இல்லையா, இதில் இந்த ஒரு துண்டு படிகாரக்கல்லை மேலே வச்சுருங்க. உப்பு கண்ணாடி கிளாஸில் உப்பு போட்டிருக்கேன். அது மேலே ஒரு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா படிகாரக்கல் வந்து அந்த உடச்சது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது மட்டும்தான். ஒரு பவுலில் கல்லுப்பு படிகாரக்கல், அது மட்டும் இல்லாமல் அது கூட பச்சை கற்பூரம், இந்த 3ஐயுமே இதில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம வீட்டில் சாமி ரூம் இருக்குது, கிச்சன், ஹாலு, ரூமு, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தடவை பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும்.
சேஞ்சஸ் தெரியும். அதாவது வீட்டில் வந்து நீங்கள் எதிர்மறையாக பேசாதீங்க. நேர்மறையாக பேசும்போது உங்களுக்கு அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். அது எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். உப்புக்கும் சரி, படிகாரக்கல்லுக்கும் சரி, பச்சை கற்பூரத்துக்கும் சரி, இதுக்கு மூணுத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கந்திருஷ்டியை போக்கக்கூடியது வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி, அதை உடனே நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, உடனே நான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிம்மதியாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதை பற்றிலாம் பேசுகிறீங்களோ அது நடக்க உங்களுக்கு ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக நடக்கும்போது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். கஷ்டப்படலை, நான் நல்லா இருக்கேன், இல்லை நான் இப்படி இருக்கேன், எல்லாருக்கும் சரி, எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று இந்த வந்து பார்த்தீங்கன்னா படிகாரக்கல், பச்சை கற்பூர பரிகாரம். நிறையவே தெரிஞ்சிருக்கும். படிகாரக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமானது படிகாரக்கல். அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் படிகாரக்கல்லை வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். படிகாரக்கல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்லேயும் சரி, வாசல்களையும் சரி, கடைகள்லாம் சரி, ஒரு கருப்பு கயரில் வந்து இவ்வளோ பெருசு ஒரு கல் மாதிரி கெட்டி வச்சுருப்பாங்களே, அதுதான் படிகாரக்கல். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவான முறையில் சொல்கிறேன். படிகாரக்கல்லுக்கு கண் திருஷ்டியை போகக்கூடியது அவ்வளோ ஒரு வைப்புமே அதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பா. கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், கல்லுப்பு, படிகாரக்கல். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதி இருக்கும். காசு பணம் இருந்து, செல்வ செழிப்பு இருந்து, எல்லாமே இருந்து என்ன பயன்? ஃபஸ்ட்டு வீட்டில் நிம்மதி இருக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக நடக்கும். நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே உங்கள் ரிசல்ட்டு பார்ப்பீங்க. மாதம் ஒரு தடவை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.